மஞ்சத்தொண்டு போட்டவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்கிறாங்க. அதனால விரைவில் நாங்கள் எல்லாம் கூட முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இந்த தேவர் ஜெயந்தியில பசும்பொன் தேவருடைய ஆசையினால எங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். தமிழ்நாட்டுல தீபாவளிக்கு இணையாக திருவிழா மாதிரி ஒரு நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது என்றால் அது தேவர் ஜெயந்தி தான். என்ன மாதிரி ஒரு தேசிய கட்சியில இருக்கக்கூடியவங்க டெல்லிக்கு எல்லாம் போறப்போ தமிழ்நாட்டுல குறிப்பா தென் தமிழகத்துல எப்படியெல்லாம் தேவர் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கிற பல பேரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க. இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் கூட இது ஏதோ ஒரு அரசியல் தலைவருடைய விழா மாதிரி தெரியலையேங்க, ஒரு ஆன்மீக திருவிழா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரசியல் தலைவர் வடிவத்துல ஒரு ஆன்மீக திருவிழாவாகவும் சேர்ந்து நடக்கிறதுனாலதான் ஒரு தலைவர் அமரராகி 62 ஆண்டு காலம் கழித்தும் கூட இந்த தேவர் ஜெயந்தியை இன்னும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மீகம் இல்லை என்றால் வெறும் அரசியல் மாத்திரம் வைத்திருந்தால் இது இவ்வளவு வெற்றி அடையாது. எனக்கு கூட ஒரு விருப்பம் உண்டு. அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ திருச்சியில ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள் முழுக்க தேவர் ஜெயந்தி அன்னைக்கு காலையில ஹெலிகாப்டர்ல இருந்து கேமரா எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க அப்படியே சுத்திட்டு வந்தா திருவிழா, அம்மன் கோயில் திருவிழா அந்த ஊர்ல மாத்திரம் தான் நடக்கும். ஒவ்வொரு திருவிழாவும் அந்தந்த பகுதியில் நடக்கும். ஒரு 15-20 மாவட்டங்கள்ல திருவிழா மாதிரி நடந்து கொண்டிருப்பது தேவர் ஜெயந்தியா இருக்கும். அவ்வளவு முளப்பாரி, அவ்வளவு பால் குடம், அவ்வளவு பாத யாத்திரை, அவ்வளவு அற்புதமாக இதை செய்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு எனது வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற சமுதாயங்கள்ல தங்கள் தலைவர்களை அவர்கள் கொண்டாடுவதற்கும் முக்குளத்தோர் சமுதாய தங்கள் தலைவராக பசும்பொன் தேவர் ஐயா அவர்களை கொண்டாடுவதற்கும் ஒரு அடிப்படையில வித்தியாசம் இருக்கு. நான் இங்க யாருடைய மனமும் புண்படும்படி எனக்கு பேசி பழக்கம் இல்லை, புண்படக்கூடாது என்று நினைப்பேன். ஆனாலும் ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன், ஒரு கம்பாரிசன். இன்னும் இது மாதிரியான நூற்றுக்கணக்கான தலைவர்கள் எல்லோரும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களை கொண்டாடுகிறார். பசும்பொன் தேவரையும் அந்த சமுதாயம் கொண்டாடு. ஆனால் மற்றவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால் பசும்பொன் தேவரை இந்த சமுதாயம் அவர் வாழ்ந்த போதே கொண்டாடியது என்றுதான் சிறப்பு. அவர் வாழ்ந்த போதே அவரது வாழ்க்கை காலத்திலே அவர் கண் முன்னாலே அவரை கொண்டாடியது. மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இருக்கும் போது அவர்கள் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் காலமாகி பல ஆண்டுகள் கழித்து தான் அவர்களது முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இப்போது கொண்டாடுகிறார்.